ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மின்சாரத்துறையில் தான் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு தகுதியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணதுலேருந்து 12th டிப்ளமோ, டிகிரி, பிஇ, பிடெக்னு எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி தான் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் ஒரு 4 விதமான கேட்டகரிக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 35,400 உங்களுக்கு சேலரி ஸ்டார்டிங் ஆகும். ஸோ கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி சேலரி வேரி ஆகும். ஸோ 25,500 இந்த மாதிரி சேலரி போஸ்டிங் தகுந்த மாதிரி வேரி ஆகும். பியூர்லி பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப். இந்த வேலைக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸுமே தேவையில்லை. அப்ளை பண்ணுறது நீங்கள் ஆன்லைன் மூலம் தான் ஸோ தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தில் இருக்கிறவங்க இந்த வேலைக்காக விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இது அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் பவர் எனர்ஜியில் தான் இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ போஸ்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 விதமான கேட்டகரிக்கு போஸ்டிங் இருக்குது. ஸோ ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2 கேட்டகரி, ஸ்டெனோகிராஃபர்லேயே கிரேட் 3 கேட்டகரி, அப்புறம் அப்பர் டிவிஷன் கிளர்க்கு, ஜூனியர் பர்ச்சேஸ் அசிஸ்டன்ட் இல்லைனா ஜூனியர் ஸ்டோர் கீப்பர், இந்த கேட்டகரிக்கெலாம் உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2 கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான். அதுக்கு கம்யூனிட்டி வரையாக வேகன்சி கொடுத்துருப்பாங்க. யூஆர் கேட்டகரிக்கு ஒரு 2 வேகன்சி இருக்குது. எல்லாருமே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள். அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும் அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கூட பார்த்தீங்கன்னா டைப்பிங் ஸ்கில்ஸும் வேணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 இயர்ஸ் மினிமம் இருக்கணும். 27 இயர்ஸ் இதுக்கான சேலரி லெவலை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 35,400 உங்களுக்கு சேலரி ஸ்டார்டிங் ஆகும். ப்ளஸ் உங்களுக்கு அலவன்ஸ் இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது. மோட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் வச்சு தான் உங்களுக்கு ரெக்யூர்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 3 கேட்டகரிக்கு ஒரு 4 வேகன்சி இருக்குது. இதுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு டைப்பிங் ஸ்பீடு கேட்டிருக்காங்க. ஏஜ் லிமிட் 18 27 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான சேலரி 25,500 உங்களுக்கு சேலரி ஸ்டார்டிங் ஆகும். ஸோ அடுத்து அப்பர் டிவிஷன் கிளர்க்கு ஒரு 5 வேகன்சி இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எனி டிகிரி நீங்கள் முடிச்சுன்னா அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கும் மினிமம் ஸ்பீடாக டைப்பிங் ஸ்கில், டைப் ரைட்டிங் இந்த ஸ்கில்ஸ் வேணும். அதே மாதிரி உங்களுக்கு நாலேஜ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சேம் சேலரி தான் இதுக்கும் 25,500 உங்களுக்கு சேலரி ஸ்டார்டிங் ஆகும். ஸோ அடுத்து ஜூனியர் பர்ச்சேஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு ஒரு 63 வேகன்சி இருக்குது. ஸோ இதுக்கு பாருங்கள் குவாலிஃபிகேஷன் வைஸ் நீங்கள் கிராஜுவேட் சயின்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும். அதே மாதிரி காமர்ஸில் கிராஜுவேட் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா டிப்ளமோவில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இல்லைனா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி முடிச்சிருந்தா கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 18 27 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 25,500 உங்களுக்கு சேலரி ஸ்டார்டிங் ஆகும். ஸோ இது எல்லாமே கரெக்டாக இதில் படிச்சு பாருங்கள். அந்த கேட்டகரிக்கு எவ்வளோ வேகன்சி எல்லாமே. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 18 27 இயர்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா. அதுலேருந்து உங்களுக்கு SC ST இருந்தால் 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. OBC கேட்டகரி 3 இயர்ஸ் இருக்குது. PWD இருந்தீங்கன்னா 10 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு எக்ஸாமினேஷன் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு லெவல் 1 டெஸ்ட் ரிட்டன் எக்ஸாம் நடக்கும். அந்த மாதிரி அதுக்கு மல்டிபிள் சாய்ஸில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். எல்லாமே டீட்டெயிலாக அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு லெவல் 2 டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே டீட்டெயிலாக இதில் இருக்குது. கரெக்டாக இதில் படித்து பாருங்கள். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் கிளியராக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 100 ரூபீஸ் சொல்லியிருக்காங்க. அது SC ST உமன்ஸ் கேண்டிடேட்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன், PWD இதை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க மட்டும் 100 ரூபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆன்லைன் மூலம் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான அஃபிஷியலான வெப்சைட் லிங்க் எல்லாமே இதில் இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான லிங்க்கும் பாருங்கள் இதிலேயே இருக்குது. ஸோ இந்த லிங்க்கில் போய் நீங்கள் டேரெக்டாக இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு என்னென்ன காப்பிலாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும் எல்லா டீட்டெயிலுமே பார்த்தீங்கன்னா இதில் கிளியராக இருக்கும். ஸோ லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 27 வரைக்கும் உங்களுக்கு டேட் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ இதுக்கான ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கிளியராக படித்து பாருங்கள். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எலிஜிபிளாக இருக்குன்னு இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.